ஜனங்கள் எல்லாரும் வாசிக்கிறீங்களா? ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து தெய்வம் அக்கினி இறங்கும் பொழுது அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எழுப்புதல். ஜனங்கள் எல்லாரும் பாக்குறாங்க, அக்கினி கத்தோட அக்கினி இறங்கி இருக்கிறது. பரிசுத்த அக்கினி. அக்கினினா பட்சிக்கிற அக்கினி அல்ல, பரிசுத்த அக்கினி, மகிமையின் அக்கினி, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அக்கினி இறங்கி இருக்கிறது. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். பாருங்க, ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. நினைக்கிறான் நம்மள யாருக்க பார்க்கிறேன் நினைக்காது. உங்களை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் சர்ச்சுக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, அதை சின்ன இதை பண்றாங்க. இங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இம்மியா வாட்ச் பண்றாங்க. இம்மியா எந்த நம்ம அப்ப நூறு செய்கிற ரொம்ப முக்கியம். பேசுகிற வார்த்தை, செய்கிற செயல், நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிற காரியம், சாட்சியாக இருக்கிற காரியம் எல்லாம் முக்கியம். அதெல்லாம் பார்த்து ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். ஆமே, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று என்ன செய்தார்கள்? முகம் குப்புற விழுந்தார்கள். 19 ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது பார்த்தாங்கன்னா அவங்க பார்த்து உட்கார்ந்து கூட முடியாது. முகம் குப்புற அப்படி விழுந்துருவாங்க. ஆமே, முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் விளக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அக்கினி இறங்கிச்சுதான் மிகப்பெரிய காரியங்களா சம்பவிக்கிறது. மறந்து போவதில்லை. காரணம் என்னன்னா எல்லாம் செபிக்கணும். சித்தத்தை செய்து நோக்கி நீங்க செபிச்சீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது போல தேவ ஆலயமாகி உங்களை என்ன என்ன செய்ய மகிமை என்ன செய்யும்? நிரப்பும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக நிரப்பும். எல்லாம் பணிந்து கொள்வார்கள். ஜனங்கள் இன்னைக்கு பணிந்து கொள்ளணும்னா அன்னைக்கு பார்க்க ஜனங்கள் ஏதோ ஒரு அடையாளத்தை தேடுகிறார்கள், ஏதோ ஒரு அற்புதத்தை தேடுகிறார்கள். அது யாருக்கும் இல்லை, உங்களுக்கு எனக்கு தான் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் அக்கினி இறக்கி அற்புதங்களை செய்யும் பொழுதுதான் புறஜாதிகள் அதை கண்டு கர்த்தரே தெய்வம் என்றவரை பணிவார்கள். நம்ம கருத்தாக செய்யும் பெரியாவை போல செபிக்கும். செபிக்கும் பொழுது பார்த்தீங்க, சுவாசிக்கிறீங்களா? இறங்குவோம், கீழே இறங்குவோம். கர்த்தருடைய மகிமை இறங்கும், கர்த்தருடைய அக்கினி இறங்கும். பாருங்க, கர்த்தருடைய கரம் நம்ம இறங்குவார். அல்லேலூயா.